ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள், நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத. நம்ம வீட்டில் இந்த கறி துணியெலாம் வச்சுருப்போம்ல, அந்த கறி துணி தன்னுடைய பிறந்த கதையை சொல்கிற மாதிரி கண்ணதாசன் ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கரிசக்காட்டு கழனியிலே கால்கள் செய்த உழவு, இரு கைகள் தந்த கனிவு, குடிசை ஏற்றும் விளக்கைப் போலே இலைகள் 2 வரவு, பருத்தியொன்று செடி வளர்ந்தது பருவ பெண்ணைப் போலே அந்த கரிசக்கழனி மேலே, அது சிரித்த அழகில் காய் வெடித்ததாம் சின்ன குழந்தை போலே, அதை பிரித்து எடுத்து பார்க்கும்போது பஞ்சு குவியலாச்சு, மில்லை நோக்கி பயணம் போச்சு, அதை திருத்தி எடுத்து பார்க்கும்போது சின்ன இலைகளாச்சு, நூல் எனும் பெயர் உண்டாச்சு, அழகு வர்ணம் கலந்து நெய்ததில் ஆடை வந்தது மெல்ல, பலர் மானம் காத்து கொள்ள, குலையும் மாதர் இடையில் ஏறி சோழ கவிதை சொல்ல, பலர் மூடி மறைத்து கொள்ள. அப்படி படவே ஆரம்பித்தான். அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்குதிந்த சிந்து, சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்குது மனம் வெந்து, சொல்லுது தன்னை நொந்து. என்னப்பா கதை சொல்லுது அப்படின்னா, வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி, நிலை மாறும்போது மனிதன் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டி, மேனி அழகும் காசு பணமும் இருக்கும் வரை லாபம், இழந்த பின்பு சோகம், நாணிகள் பலரை போல் நாய்களுக்கும் வரும் கோபம், இது நான் படித்த சோகம் அப்படின்னு எழுதியிருப்பார். நன்றி.